என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் மீது சத்தியம், இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இதுதான் நடக்கப் போகின்றது. யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அப்படி என்ன நடக்கப் போகின்றது? அம்மா நான் தன் மீது சத்தியம் செய்திருக்கின்றேனே, அப்படியானால் இது நிஜம் என்று நீ நம்பினால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்டால் போதும். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு இனி என்ன நடக்கும், அது எப்படி நடக்கும், யாரால் நடக்கும் என்று தெரிந்து கொண்டால் போதும் அல்லவா? வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு குறைந்துவிடும். பொதுவாக இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது எல்லோருக்கும் இயல்புதான் என்றாலும், என்னுடைய குழந்தை, உனக்கு இது எல்லாமே சற்று அதிகம் என்றுதானே நீ உணர்கின்றாய். கஷ்டங்கள் வரத்தானே செய்யும் என்பதற்காக இத்தனை கஷ்டங்களையா எனக்கு கொடுப்பது? என்னுடைய வயதுக்கு மீறிய கஷ்டங்களை என் மீது சுமத்தினால் அதை எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை உன் அம்மா நான் அறியாமல் இல்லை. என் பிள்ளையே, இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவாக போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது நடக்கும் என்று நான் உறுதியாக சொல்கின்றேன். நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக அவை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும், கஷ்டம் எத்தனை பெரியதோ அத்தனைக்கும் சேர்த்து இனி உன் வாழ்க்கையில் உனக்காக மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. மகிழ்ச்சி என்பது என் குழந்தை உன்னை திக்குமுக்காட செய்ய போகின்ற மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது. இத்தனை காலமும் இதற்கு இடையூறாக இருந்தவர்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்துவிடக்கூடாது என்று பல தடங்கல்களை உருவாக்கியவர்கள் என்று எல்லோரும் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை உன் அம்மா நான் சொல்கின்றேன். அதனை நான் செய்தும் விட்டேன். என் பிள்ளையே, இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல நேரத்தை மட்டும்தான் நீ நோக்கி பயணிக்கப் போகின்றாய். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரப்போகின்றாய். நீ அனுபவித்த சோதனைகளிலிருந்து நீ நிச்சயமாக இனிமேல் வெளிவரப் போகின்றாய். எல்லோரை பற்றியும் தெளிவாக உணரக்கூடிய பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தது, இனி என்ன நடக்கப் போகின்றது என்ற தெளிவான ஒரு விளக்கம் உன் மனதிற்குள் தானாகவே வரப்போகின்றது. இனிமேல் வந்துவிடும். இது செய்தால் இது போன்ற செயல்களை உன்னால் இப்படியும் செய்தால் அது இது போன்ற முடிவினை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது போன்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைத்துவிடும். இப்பொழுதெல்லாம் கிடைத்துவிட்டது. வாழ்க்கையை பற்றிய அனுபவம் என்பது என் பிள்ளை உனக்கு இத்தனை காலமும் அனுபவித்த சோதனையிலிருந்து கிடைத்தது அல்லவா? அதனால் மீண்டும் இது போன்ற சோதனையை நோக்கி நீ பயணிக்க மாட்டாய். உனக்கே எல்லா அனுபவமும் தெரிந்துவிட்டது. உனக்கே வாழ்க்கையை பற்றி எல்லா புரிதல்களும் என் பிள்ளை உனக்கு கிடைத்துவிட்டது. இனிமேல் என்ன நடந்தாலும் அதனை நீ எதிர்கொண்டு விடுவாய். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து நீ கடந்து வந்து விடுவாய். யார் எதிரில் நின்றாலும் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, யாருக்கும் ஒரு நாளும் நீ அடிமையாகவோ யார் பேச்சினையும் கேட்டும் வாழக்கூடாது என்ற அவசியம் உனக்கு நிச்சயமாக இல்லை. எல்லாம் காலம் கடந்து சென்றுவிட்டது.
எல்லா விஷயங்களும் மலையேறிவிட்டது. இனி யாருக்கும் எந்த ஒரு பயமும், யாரை கண்டும் எந்த விதத்திலும் நீ அடிமையாகவும் இவர்களின் பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தோடும் எதுவும் இருக்கவில்லை. உன்னுடைய மனதிற்கு எது சரி எது தவறு என்று படுகிறதோ அதனை நீ சரியாக செய்துவிட வேண்டும். உன்னுடைய மனதிற்கு தவறு என்று எது படுகின்றதோ அதை செய்வதற்கு முன்பு நீ பல முறை யோசிக்க வேண்டும். ஒரு நாளும் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடிமையாக கூடாது என் பிள்ளையே. வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்குமானது. அதில் நீ இன்னொருவரினுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழ தொடங்கி விடாதே என் தங்கமே. அப்படி நீ வாழ இருப்பாயானால் இனி வரப்போகின்ற சூழ்நிலையானது உன்னை நிச்சயமாக மிகுந்த வேதனைக்கு தள்ளிவிடும். இனிமேலாவது கவனத்தோடும் வாழ்க்கையில் மிகுந்த அக்கறையோடும் நீ இருந்து விடுவாய். அதற்கான அத்தனை நல்ல குணநலன்களும் உனக்குள் வந்துவிட்டது. இனி நீ நினைத்தது போலத்தான் இந்த வாழ்க்கை மாறப்போகின்றது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை இனி வாழப்போகின்றாய், அடையப் போகின்றாய். இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி தானாகவே வரப்போகின்றது. யாருக்காவது இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் இனி உன்வசமாக மாறப்போகின்றது. இந்த அம்மா தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக சத்திய வாய்க்காக மிக விரைவாகவே மாறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது அரங்கேற போகின்றது. எதனால் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு கிடைத்ததை மிகப்பெரிய வேதனையாக நினைத்தாயோ அவையெல்லாம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல விஷயமாக மாறப்போகின்றது. இந்த அம்மாவின் வாக்கு உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் நீ உணர்ந்து கொள்வாய். இந்த அம்மாவை எங்கே தேடியும் கிடைக்கவில்லை என்று நீ சொன்னாய் அல்லவா? என்னை நீ கண்டாய் என்பதை இனிமேல் நல்லபடியாக தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? உனக்கு எல்லா வகையிலும் நான் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் இனி உனக்கு கவலை என்பதே இல்லை என்பதனை நீ நினைத்துக்கொள். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எல்லாமே சரியாகிவிட்டது. எல்லா நிலையும் மாறிவிட்டது. கஷ்டங்களை கொடுத்தவர்கள் விலகி சென்று விட்டார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் யார் என்ன தீங்கினை உனக்கு செய்ய நினைத்தாலும் பயப்படுவார்கள். ஏனென்றால் அந்த பயத்தினை அவர்களுக்கு உன் அம்மா நான் காண்பித்து விட்டேன் என் தங்கமே. ஒருவருக்கு நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்பதனை இனிமேல் யாராலும் மறுக்க முடியாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.